அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சுகத்தையும் வண்டி வாகனம் பணங்காசு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். இந்த பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ஜென்மாதிபதி ராசிநாதன் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னா ஒரு முன்னேற்றங்கள் எப்படி நமக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க. சுக்கிர பகவானுடைய ராசியில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் கள்ளங்கவடம் இல்லாமல் சூதுவாது வஞ்சகம் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர். இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்தோம்னா கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை அடையாமல் விடமாட்டீங்க. எந்த தேசமானாலும் சரி. சிலர்லாம் பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க. கண்டிப்பாக அடிமை தொழில் பிடிக்காது, நான் அடுத்தவனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்து கடுமையாக முயற்சி எடுத்து வளர்ச்சி அடையக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த துலா ராசிகர் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு ஊராக இருக்கும். ஒரு கம்பெனிலேயே வேலை செஞ்சால் கூட உங்கள்கிட்ட பொறுப்பை அதிகமாக நம்பி ஒப்படைப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பக்குவமாக கரெக்டாக செய்வீங்க. எதுவுமே ஆழமாக யோசித்து அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு திறமையாக செய்து முடிக்கிறவங்கள தான் இந்த துலாம் ராசிக்காரர். உங்களை பார்த்து எல்லோரும் பொறாமப்படுவாங்க. இவர் மட்டும் எப்படி இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாரு, இவர் மட்டும் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, இவருக்கு மட்டும் எப்படி குடும்பம் இப்படி அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே எப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் யோசிச்சு பண்ணுவீங்க. ஒரு ஷாப்பிங் போனால் கூட ஈஸியாக கம்மி ரேட்டில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. அதாவது அங்கே எது நல்ல பொருள் இருக்குதோ, ரொம்ப சிறப்பாக பிடிச்ச பொருள் இருக்குதோ அது தேடி போய் வாங்குவீங்க. அந்த மாதிரி தான் பொருள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே அப்படி தாங்க. ஒரு வண்டி வாங்கினாலும் அப்படி தாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அப்படி தாங்க. இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான் பெயர்ச்சி உங்களுடைய ராசிநாதன் இல்லையா, சமீப காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு துன்பங்கள் அடையக்கூடாதோ அந்த மாதிரி சில சிரமங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னால் அஷ்டமச்சனி பஞ்சமச்சனி இது எல்லாமே துலாம் ராசிக்காரருக்கு நடந்தது. அப்போ இந்த 5 வருஷ காலத்தில் நல்லவங்களை யார் கெட்டவங்களை யார், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்ததே தவிர சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் கண்டிப்பாக கொடுக்கல. ராஜ வாழ்க்கை வாழ்ந்தேன், வெளிநாடு வரைக்கும் போனேன், பட்ட படிப்பு படித்தேன், ஆனால் எல்லாமே சம்பாரித்தேன், இன்றைக்கி என்ன மிச்சம்னா கடன் தான் மிச்சங்கிற மாதிரிலாம் சிலருக்கு இருக்குது. எல்லாம் பணம் செல்வாக்கு பொருளாதாரம் எல்லாம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் எனக்கு உருவாகி போச்சுங்க. மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்தேன், ஆனால் மற்றவங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிருமோங்கிற ஒரு பயமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தோமோ காரணம் இல்லாமல் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் ஆணை கண்ட பெண்ணுக்கு பிடிக்கல, பெண்ணை கண்ட ஆணுக்கு பிடிக்கல, இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, காரணமே தெரியல. ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள சிக்கல் இருக்காது, அடுத்தவங்களால தான் சில பிரச்சனைகள் உருவாகிருக்கு. சம்மதமே இல்லாமல் பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க, வருத்தங்களை அடைஞ்சிருப்பீங்க. பிரச்சனைகள் தீர்க்கணும்னு நினச்சா நமக்கு யார் பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமோ அவங்களே பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாங்க. இப்படி சில சிக்கல்கள் எல்லாமே சமாளித்து அடுத்த கட்டத்தை இதை சரிப்படுத்தி எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிற கணக்கு போட்டுட்ருக்க ஒரு துலாம் ராசிக்காரருக்கு இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த சுக்கிரன் பயிற்சி 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் ஆட்சி பலத்தோடு இருக்கிற போது, ஆனால் உங்கள் ராசி நாதனாக இருக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஒரு யோகத்தையும், ஏன்னா இந்த 8ஆம் இடங்கிறது பெண்களுக்கு கலஸ்திரஸ்தானமும் சொல்லலாம், சுக்கிரன் கலஸ்திராதிபதியும் சொல்லலாம். ஆனால் அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இருந்த வருத்தங்கள் தீரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண கமிட்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே நம்ம ஒரு திருமணத்துக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தோம், ஆனால் அதில் சில பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு, வருத்தங்கள் ஏற்பட்டுருச்சு, பிரிஞ்சு போயிட்டோம், ஒன்று சேர முடியுமா, கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை காரணமே இல்லாமல் நம்மளை பகையாச்சிக்கிறாங்க,
இன்றைக்கி அன்புக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். நம்மளை எப்போ தான் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க? கண்டிப்பாக இது புரியக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம்தான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. அது சுக்கிரன் கரெக்டாக 8லிருந்து 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பணச்சிக்கல்கள் இருக்குது பார்த்திங்களா, சரிப்படுத்திக்குவீங்க. பணம் வராத பணம் வந்து சேரும். சில பணம் சிக்கல்களில் இருந்து தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அப்போது வேலையினால் வாய்ப்புகள் உண்டாகும். பிடிச்ச வேலைகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துக்குவீங்க. கூடையே இருந்து நம்மளை குழி தோண்டி சிக்கல்கள் பண்ணி நம்மளை வேலையிலேயே சிக்கல் உருவாக்கணும்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். யார் யார் நமக்கு நல்லவங்க, யார் யார் கெட்டவங்களும் அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவீங்க. பிரச்சனைகளை தீர்ந்து உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மை என்னங்கிறது கண்டிப்பாக நீங்கள் காட்டிடுவீங்க. அதனால் மேல் அதிகாரிகள் வரைக்கும், கீழ் இருக்கிற தொழிலாளிகள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு புகழை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஒரு மதிப்பை என்னங்கிறத மற்றவங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் பயிற்சி உருவாக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு போக முடியல. ஒரு இடத்துல நான் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் கம்பெனி மூலியத்தில் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் வருமா, ஒரு இப்போ இருக்கிற இடத்துல வேலை செய்ய பிடிக்கல, வேலையை விட முடியல, ஆனால் நமக்கு பிடிச்சமான வேலை வாய்ப்பு ஏதாவது அமையுமா, ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும் ஒரு ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டெல்லாம் ஓகே, 4th ரவுண்டில் போயிடுதுங்க. அது இது மாதிரி பல விஷயங்கள், பல முறைகள் இதே மாதிரி நடந்துகிட்ருக்குது. நமக்கு ஒரு வேலை நல்லா பிடிச்ச வேலை கிடைக்குமா, ஆனால் இது வரைக்கும் கிடைக்கலைங்கிற ஒரு சூழ்நிலை மாறி உங்களுக்கு பிடிச்சமான வேலை, அது அயல்நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டங்களால் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகம் நிச்சயமாக உருவாகக்கூடியது. கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். சில பிரச்சனைகள் நீங்களே தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கும். சரிங்களா? அடுத்தது ஆரோக்கியத்தில் ஒரு 60 வயசு, 65 வயசு, 70 வயசு ஆகிப்போச்சு. ஆரோக்கியத்தில் பார்த்தா பிரச்சனை இருக்குது. வயசானாலே பிரச்சனை வர சகஜம்தான். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது. 40 வயசாக இருக்குது, பார்த்தோம்னா தெம்பு இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு பலவீனமாக இருக்குது. எங்கே போனாலும் கம்பீரமாக என் வேலைகள் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பேன். எங்கே போனாலும் நம்மளுடைய வார்த்தை தவறாமல் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் கரெக்டாக நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா எங்கே போனாலும் எந்த வேலை நடக்க மாட்டேங்குது. யார் கண்டாலும் பிரச்சனை தான் வருது. இன்றைக்கி கஸ்டமரை பார்த்தா கூட சண்டைக்கு தான் வர மாதிரி இருக்குதே தவிர, அது மாதிரி சிரித்து பேச முடிய மாட்டேங்குது. நாம் சிரித்து பேசினாலும் வரவங்க சண்டைக்கு வர மாதிரி வர்றாங்க. என்னென்னு தெரியலைப்பா, எல்லாம் வித்தியாசமாக போயிட்டு இருக்குதுன்னு நினச்சி பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாக இருங்க, கவலைப்படாது. சரிங்களா? பிரயாணங்கள் நன்மைகள் நடக்க முயற்சி எடுங்க. அப்புறம் அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோங்க, நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அது உடனே நடக்குங்கிறத விட கொஞ்சம் கால தாமதமானாலும் சந்தர்ப்பங்கள் சாதகம் நடக்கும். புத்திர பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு சுக்கிரனுங்கிறது மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள், திடீர் அம்சத்தை உருவாக்கும். சிறப்பான இறைவன் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நாளில், துலாம் ராசிக்காரர் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, கஞ்சனூர் போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கிற போது போங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். சில வாய்ப்புகள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மாறுதல்கள் கிடைக்கிற, மாற்றங்கள் வரல, அன்பால் ஏமாற்றங்கள், கூட இருந்தவங்களே குழி தோன்றாங்க, சிக்கல்கள் உருவாக்குறாங்க, மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேதனையெல்லாம் போயிரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சில யோகபோக ராஜ வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதனால கடுமையான முயற்சிகள் எடுங்க. சில வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆக மொத்தத்தில் இது கோட்சார் அடிப்படையில் சொல்லி இருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கேயும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா, நம்மகிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய உண்மையான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குதுங்கிறது சிறப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.